அதிகாரம் 2. ஆன்மீக திருமணம், ஒன்றிப்பு, ஸ்பிரிச்சுவல் மேரேஜ் அண்ட் யூனியன். இங்கே புனித தெரேசா ஆன்மீக திருமணத்துக்கும் ஆன்மீக ஒன்றிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை விளக்குகிறார். 1. தெய்வீகமான ஆன்மீக திருமணம் என்பதை நாம் நிறைவாக இவ்வுலகிலேயே அடைந்திட முடியாது, ஏனெனில் நாம் கடவுளிடமிருந்து சற்று விலகிச் செல்ல நேர்ந்தாலும் அவ்வருளை இழக்க நேரிடும். 2. இத்தகைய அருள் அனுபவத்தை கடவுள் ஆன்மாவிற்கு முதன்முறை அளிக்கும் போது ஆண்டவர் தனது தூய மனித உருவில் சேக்ரெட் ஹியூமனிட்டி தன்னை கற்பனை வழி காட்சியால் வெளிப்படுத்துகிறார். 3. நற்கருணை பெற்ற பொழுதிலேதான் முதன்முறை புனித தெரேசா இதனை அனுபவித்தார். அப்போது நம் ஆண்டவரை அவரது உயிர்ப்பின் மகிமையில் கண்டார். அப்போது இயேசு அவரது காரியங்களை குறித்து தெரேசாவை அக்கறையுடன் இருக்கும்படி பணித்ததுடன் தானும் தெரேசாவின் காரியங்களை கவனித்துக் கொள்வதாகவும் வாக்களித்தார். 4. இந்த அனுபவம் ஆன்மாவின் மிக ஆழமான பகுதியில் எத்தகைய வலிமையுடன் ஏற்பட்டதெனில் தெரேசாவை குழப்பத்துக்கும் ஆச்சரியத்துக்கும் உள்ளாக்கியது. 5. இங்கே உடலைச் சார்ந்தது எதுவும் இல்லை. 6. ஆன்மீக திருமணத்தில் இறை ஒன்றிப்பானது ஆன்மாவின் மிக ஆழமான மையத்தில் நிகழ்கிறது. 7. யோவான் நற்செய்தி 20:19 முதல் 21 வசனம் வரையில் ஆண்டவர் பூட்டிய அறையினுள் நுழைவதை நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். அதுபோன்றே ஆண்டவர் ஆன்மாவுக்கு தமது அருளை அளிக்கவும் அதனுள் நுழையவும் வாசல் அல்லது கதவு ஒன்று வேண்டும் என்ற அவசியம் இங்கே இல்லை. இங்கே தெரேசா வாசல், கதவின் வழி என்று குறிப்பிடுவது நமது உடல் சார்ந்த புலன்களையும் ஆன்மாவின் 3 ஆற்றல்களையுமே ஆகும். நம் ஆண்டவர் தன்னை ஆன்மாவிற்கு வெளிப்படுத்த அவற்றின் உதவி இப்போது தேவையற்றதாய் போகிறது. ஆன்மீக திருமணத்தில் அறிவின் காட்சி வழியாக ஆண்டவர் ஆன்மாவின் மையத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார். அது நிகழும்போது எப்படி இருக்கும்? 1. இந்நிகழ்வில் ஒரு நொடிப்பொழுதில் மிக இரகசியமான மற்றும் மேன்மை மிக்க முறையில் ஆண்டவர் தனது விண்ணக மகிமையை ஆன்மாவுக்கு வெளிப்படுத்துவதில் மகிழ்கிறார். 2. ஆன்மாவின் ஆவியானது கடவுளின் ஆவியுடன் ஒன்றிப்பை அடைகிறது. திருமணம் புரிந்தவர்கள் பிரிந்து போக விரும்புவதில்லை, அதுபோலவே ஆண்டவரும் ஆன்மாவை விட்டு விலகிப் போக விரும்புவதில்லை. 3. இவ்வுலக திருமண ஒப்பந்த காலத்தில் மணமக்கள் ஒருவரையொருவர் விட்டு விலகியிருக்கிறார்கள், அதுபோலவே ஆன்மீக திருமண ஒப்பந்த காலத்தில் ஆன்மாவானது இந்த தெய்வீக அன்பர் பிரிந்திருப்பதை உணர்கிறது. ஆனால் ஆன்மீக திருமணத்தில் ஆன்மாவானது பிரிக்க முடியா வண்ணம் கடவுளுடன் ஒன்றித்திருக்கிறது. 4. ஆன்மீக திருமண ஒப்பந்தத்தை ஒன்றித்து எரியும் 2 மெழுகுவர்த்திகளுக்கு ஒப்பிடலாம். அவை ஒன்றித்து எரிந்திடினும் அவற்றை வேண்டும்போது பிரித்துவிடலாம். 5. ஆன்மீக திருமணத்தை ஓடும் நதி, நீரூற்று, கடலில் கலக்கும் சிறிய நீரோடை இவற்றோடு கலக்கும் வானத்தில் இருந்து விழும் மழை நீருக்கு ஒப்பிடலாம். இவற்றுடன் கலக்கும் மழை நீரையும் மற்ற நீரையும் பிரிக்க முடியாது. வீட்டின் சன்னல் வழியாக உள்ளே நுழையும் சூரிய ஒளியையும் பிரகாசத்தையும் பிரித்துப் பார்க்க முடியாது. அதுபோலவே ஆன்மீக திருமணத்தில் கடவுளையும் ஆன்மாவையும் பிரித்து வைக்க முடியாதபடி ஒன்றிப்பு நிலை ஏற்படுகிறது. 6. அதாவது முன்னர் இருந்த மாளிகையின் வண்ணத்துப் பூச்சி மடிகிறது, பொது வாழ்வு மலர்கிறது, கிறிஸ்துவே அப்பொது வாழ்வு. 7. தெய்வீக மார்பிலிருந்து பால், அருள், புதுவாழ்வு என்னும் ஊற்று பெருக்கெடுத்து பாய்வது போன்று இப்போது வாழ்வு ஆன்மாவின் மையத்தில் இருந்து பாய்கிறது. இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார், மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். எசாயா 62:5 என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப கடவுளின் மென்மையான அன்பை ஆன்மா சுவைக்கிறது. 8. ஆன்மா இப்போது உயிரின் இந்த மையத்திலிருந்து விலக விரும்புவதில்லை. 9. இத்தருணத்தில் ஆன்மாவானது மிகவும் ஆழமான அமைதியை திக்கிறது, ஒரு சிறப்பான தூய ஆன்மீக அருள் நிலையில் வாழ்கிறது. 10. இத்தகைய ஒன்றிப்பு நாம் எவ்விதம் அல்லது எந்த அளவிற்கு உலகைச் சார்ந்தவற்றிலிருந்து நம்மை வெறுமையாக்குகிறோம் என்பதையும் பொறுத்து இருக்கிறது. அதாவது இந்த ஒன்றிப்பு உலகைச் சார்ந்தவற்றின் மீது கசப்பை உண்டாக்குகிறது, அதேபோல உலகின் மீது ஏற்படும் பற்றற்ற நிலை தன் அன்பருடன் உள்ள ஒன்றிப்பை இன்னும் சிறந்த வகையில் மேன்மையடையச் செய்கிறது. ஏனெனில் இப்போது கடவுளே அனைத்திலும் அனைத்துமாய் இருக்கிறார். ஆகவே ஆன்மாவுக்கு கடவுள் ஒருவரே போதுமானவராய் இருக்கிறார். 11. இந்த மாளிகைக்குள் ஆன்மா வாழும்போது ஆன்மாவின் ஆற்றல்களின் இயல்பான செயல்களுக்கும் ஆன்மாவை ஊனப்படுத்தி அதன் அமைதியை கலைக்கும் கற்பனை ஆற்றலின் செயல்களுக்கும் ஆன்மா கட்டுப்பட்டு இருப்பதில்லை.
இந்நிலையில் ஆன்மா முழு சுதந்திரத்தை அனுபவிக்கிறது. தெரேசா வழங்கும் ஒரு சில ஆலோசனைகள். 1. நாம் திரும்பி கீழே விழமாட்டோம் என்று மனக்கோட்டை கட்டக்கூடாது, இருமாப்புடன் இருக்கக்கூடாது. 2. கடவுளே தனது கரத்தை பிடித்துள்ளார் எனவும், உயரே போனாலும் கடவுளுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்ற உறுதிப்பாடு இருக்கும் வரை ஆன்மா தைரியத்துடன் பாதுகாப்புடன் வாழ முடிகிறது. 3. கடவுளுக்கு எதிராக ஒரு சிறிதளவும் துரோகம் செய்துவிடக்கூடாது என்பதில் ஆன்மா மிகவும் கவனமாய் வாழ முடிகிறது. கடவுளை சார்ந்து ஊழியத்தில் இன்னும் மிகுந்த இயக்கமாகவும் ஆன்மா இருக்கிறது. 4. உடல் நலக்கேடு வரும்போது ஆண்டவரை முன்னிட்டு இன்னும் மிகுதியாக தவம் செய்ய முடியவில்லையே என்ற ஏக்கம்தான் மிகுந்த வேதனையாய் தோன்றுகிறது.